பிரதோஷ வழிபாடு 2026 ஆண்டின் வைகாசி மாதம் தேய்பிறை பிரதோஷம் 12/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரவார பிரதோஷமாக மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த மாலை நேரமான பிரதோஷ காலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதோஷ காலம் என்பது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலமாகும். இந்த நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். காலை முதல் உணவின்றி உபவாசம் இருந்து பிரதோஷ விரதத்தை மேற்கொள்ளலாம். அல்லது பால் பழம் மட்டும் அருந்தி விரதம் இருந்து மாலையில் சிவ தரிசனத்திற்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பிரதோஷ காலத்தில் நிகழும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு எனவும், பிரதோஷ தினத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரதோஷ வேளைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. நந்தி தேவரிடமும் சிவபெருமானிடமும் மனதார வேண்டிய பிறகு கோயிலை வலம் வந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பிரதோஷ விரதத்தை நிறைவு செய்யும் சமயத்தில் நம்மால் முடிந்தவரை பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்குவது மிகுந்த நற்பலனையும் புண்ணியத்தையும் சேர்க்கும். அன்னதானம் வழங்க இயலாதவர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு செய்யலாம். பிரதோஷ விரதம் இருப்பதால் திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிட்டும், வறுமையும் நோயும் நீங்கும், வாழ்வில் ஏற்றமும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். பிரதோஷத்திற்காக கூறப்படும் புராண கதையில் அமிர்தம் எடுப்பதற்காக அசுரர்களும் தேவர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த பொழுது ஆலகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது. அதற்கு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி வேண்டினார்கள். அவர்களை காக்கும் பொருட்டு சிவபெருமான் ஆலகால விஷத்தை அப்படியே அள்ளி விழுங்கி விட்டார். அந்த விஷம் சிவபெருமானின் வயிற்றை சென்று அடையாமல் இருப்பதற்காக அருகில் இருந்த பார்வதி தேவி சிவனின் கழுத்தை இறுக பிடித்தாள். இதனால் ஆலகால விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே தங்கி சிவனின் கழுத்து நீல நிறமாக மாறிவிட்டது. இதனாலேயே பகவான் பரமேஸ்வரன் நீலகண்டன் என்றும் ஸ்ரீகண்டன் என்றும் விசேஷமான பெயரால் அழைக்கப்படுகிறார். பிரதோஷ வேளைகளில் இந்த புராண கதையை நினைவு கூர்ந்து நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவலிங்கத்தை தரிசிப்பது மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும். பிரதோஷ வேளைகளில் இறைவனை வழிபடுவதால் நம்முடைய முற்பிறவி பாவங்கள், குற்றங்கள் மற்றும் சகல தோஷங்களும் நீங்கி நலம் உண்டாகும், வறுமை அகலும், பயம், மரண வேதனை ஆகியவை நீங்கும், குழந்தை பேறு இல்லாதவர்கள் மகப்பேறு பெறுவார்கள், பிறவி ஒழிந்து முக்தி பேரும் கிடைக்கும், கல்வியில் மேன்மை உண்டாகும், நந்தியம்பெருமானை வணங்குவோருக்கு புத்தியில் ஞானம் சேரும், செல்வம் கூடும், குலம் தழைக்கும், நல்லவர்களின் நட்பு கிடைக்கும், வாழ்வில் எல்லா சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் உண்டாகும். பிரதோஷ வேளையில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சிவாலயத்தில் ஒன்று சேர்வதால் பிரதோஷ வழிபாடு என்பது அனைத்து கடவுள்களையும் ஒன்றாக வழிபட்ட புண்ணிய பலனை வழங்கக்கூடிய அற்புதமான புண்ணிய தினமாக இருக்கிறது. பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் நீராடி சிவன் கோயிலில் சுவாமிக்கு முன் உள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிவப்பு அரிசி நைவேத்தியம் செய்ய வேண்டும். நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது சாலச் சிறந்தது. முதலில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்க வேண்டும். பின்னர் இடமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கிவிட்டு
சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் சிவனையும் நந்தியையும் தரிசிக்க வேண்டும். பிறகு வழக்கம் போல ஆலயத்தை வலமாக சுற்றி வரும் பொழுது நந்தி தேவரிடம் வந்து நின்றபடி அவருடைய கொம்புகளுக்கு நடுவே சிவலிங்கத்திற்கு தீபாராதனை காட்டுவதைக் கண்டு மனமாற மெய்யார வழிபட வேண்டும். இது போலவே 9 முறை பிரதட்சணம் செய்வதும் மிகவும் சிறந்தது. பிறகு ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வலம் வரும் பொழுது நாமும் உடன் சேர்ந்து பிரதட்சணம் செய்வதும் மிகவும் சிறந்தது. சிவபெருமானை எண்ணியபடியே பிரதோஷ தினத்தன்று சிவநாமங்களை உச்சரிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. சிவனுக்கு உகந்த விபூதியை நாமும் பூசிக்கொள்வதால் மிகுந்த நன்மைகள் உண்டாகும். கோயிலில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்ட புண்ணிய நீரை நாமும் அருந்த வேண்டும். பிறகு வீட்டிற்கு சென்று அனைவருக்கும் அதை பிரசாதமாகவும் வழங்கலாம். பிரதோஷ தினத்தில் செய்யப்படும் எந்த தான தர்மங்களும் அளவற்ற பலனை கொண்டு வந்து கொடுக்கும் என்பது திண்ணமான நம்பிக்கை. மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் நிலை கர்ம வினை பயன்களை நாம் அனுபவிப்பதற்காகத்தான். பிறவி இல்லாத நிலையே முக்தி நிலையாக, மோட்ச நிலையாக கருதப்படுகிறது. இந்த நிலையை அடையாமல் மனிதனாக பிறப்பெடுத்தால் எவ்வளவோ இன்ப துன்பங்களை நாம் வாழ்வில் சந்திக்க வேண்டி வந்து கொண்டே இருக்கும். அப்படி நாம் அனுபவிக்கும் தீராத துக்கங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவதற்காக இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் படித்து வரலாம். அதுவே ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய லிங்காஷ்டகம் ஆகும். அதிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நாம் இந்த பிரதோஷ தினத்தில் மிகவும் சிறப்பாக படித்து வழிபடலாம். பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் ஜன்மஜ துக்க விநாசக லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் என்று ஆதிசங்கரர் இறைவன் பரமேஸ்வரனை மனமுருகி மெய்யுருகி லிங்காஷ்டகத்தில் வழிபடுகிறார். நான்முகனாகிய பிரம்மனாலும் முரனை அழித்த முராரியான விஷ்ணுவாலும் எல்லா தேவகணங்களாலும் பூஜிக்கப்பட்ட லிங்கம், குற்றமற்ற மிகுந்த ஒளியுடன் ஜொலிக்கக்கூடிய லிங்கம், பிறப்பு இறப்பினால் ஏற்படும் துன்பங்களை நீக்கக்கூடிய லிங்கம். அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை அடியேன் எப்பொழுதுமே பூஜித்து வணங்குகிறேன். எப்பொழுதும் அந்த லிங்க திருமேனியை மனமுருகி மெய்யுருகி வழிபடுகிறேன் என்று ஆதிசங்கரர் லிங்காஷ்டகத்தில் அழகாக பாடியிருக்கிறார். ஈசனுக்குரிய புண்ணிய தினங்களில் ஒன்றான பிரதோஷ தினம் வைகாசி மாதம் தேய்பிறை பிரதோஷம் 12/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரவார பிரதோஷமாக மிகவும் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. நாமும் இந்த பிரதோஷ தினத்தில் இறைவன் சிவனை மனமுருகி மெய்யுருகி வழிபட்டு எல்லா வளங்களும் நலன்களும் பெறலாமே.